அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜன் ஃபேமிலி உடைய தீமேட்டிக் குழு என்ன மாதிரியான இங்கே வந்து புதுவித கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 101 படி இருக்கும், 108 டைம்லெஸ் வந்து ஸ்டோரிஸ் இருக்கும், 25 டிவைன் தீம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. கிராண்டு அப்படின்னா சிம்பிளாக சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப கிராண்டான குழுவாக வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி, அந்த ஒரு உயர் 2 உயர் நல்லா இருக்கு இல்லையா, அதுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்து இதை பாருங்கள், இந்த பூச்சிக்கு பாம்புக்கெல்லாம் கூட தனியாக படி செட் பண்ணி எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு ஒரு 4 to 5 மந்த்தாகவே ஃபேமிலியாகவே ரன் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து அவங்க பண்ணுறாங்களாம். கிட்டத்தட்ட மே மாதமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களாம் ஒர்க்கை. மே மாதமே ஸ்டார்ட் பண்ணால் தான் குழுவுக்கான ஒர்க்கை வந்து பண்ணி முடிக்க முடியும். மே மாதமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்களாம். இங்கே பாருங்கள், மகா பெரியவர்லேருந்து ராகவேந்திராவிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் கலெக்ஷன்லேயே பாருங்கள், வள்ளுவர் எவ்வளோ அழகாக ஒரு புதுசாக இருக்கார். இங்கே பாருங்கள், இப்போது கிரிவலம் செட்டு அது அழகாக மலையில் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அறுபடை வீடும் அழகாக தனியாக செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முருகர் ஜனனம் அப்படின்ற மாதிரி. இது வந்து மகாபாரத போர். இது எல்லாமே வந்து விநாயகரோட கலெக்ஷன். அதுக்கு அடுத்தது கிருஷ்ணரோட கலெக்ஷன். 63 நாயன்மார்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக. மெயினாக இது வந்து கட் அவுட் போட்டு எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுதான் சூப்பர். இரு மெயினானதை பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளா இப்போ நடந்தது இல்லையா, அதை அழகாக ஒரு செட்டப்பாக மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டு போட்டு எவ்வளோ அழகாக அந்த மாடியில் இருக்கிற இடத்தையும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக கும்பமேளா செட்டை அழகாக இங்கே போட்டு ஒரு காட்சிப்படுத்திருக்காங்க. முருகரோட அறுமுக பேச வந்து நடுநாயகமாக வச்சுட்டு அடுத்தது கைலாயம், சிவ குடும்பங்கள், சிவனை பற்றி ஃபுல்லாக எல்லாமே இந்த செட்டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிவன் தான், சிவமயமாக இருக்கணும் அப்படின்றது அதை பண்ணியிருக்காங்க. இது கிருஷ்ணலீலா செட்டு. பெருமாள் வந்து பார்க்கடல் கடையிறது. இங்கே பாருங்கள், இது மகாபாரத செட்டு. மகாபாரதத்தில் வந்து பாஞ்சாலியுடைய துணியை வந்து நம்ம துச்சாதனன் இருப்பார் இல்லையா, அது கண்ணன் வந்து துணி கொடுத்துட்டே இருப்பார். அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மகாபாரதத்தில் வந்து தாயக்கட்டை விளையாடுறது அந்த மாதிரியான காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவங்க வேலை மெனக்கெட்டு ஒரு 5 மாதமாக பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சதீஷ் வைணவத்துக்குன்னே தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி அந்த வைணவம் ஃபுல்லாகவே அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க. வீட்டில் வச்சுருக்கோம்ல, வச்சுருக்கோம். அம்மனுக்குனாலே தனியாக ஒரு இடத்த வந்து ஒதுக்கி இது கைலாயத்திலேயே இருக்கா மாதிரியே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இவங்க பாருங்கள், லக்ஷ்மி துர்கைக்கு சிலையாகவும் சரஸ்வதிக்கு வந்து கலசமாகவும் வச்சுட்டு மேலே ஒரு அம்பாளுக்கு புது அலங்காரமாக பண்ணி சொர்க்கவாசல் திறக்கு போயின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இதுக்கான ஒரு தீம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சக்தி ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமோட பேர். பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சியை வந்து அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க.
மீனாட்சி திருக்கோவில் கல்யாணம் பண்ணுற மாதிரி திருக்கோவில் வைபவம். தேர்லாம் நல்லா மூவ் பண்ணுற மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஓ வீடியோ எடுக்கிறோம். 101 படி 108 கதைகள் 25 தீம்ஸோட இந்த நவராத்திரி கோலாகலமாக ரொம்ப ரொம்ப கிராண்டாக வச்சுருக்காங்க. 5 மாதமாக போட்ட உழைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.